மீண்டும் ஜீவனோடு. பாகம் 3, அத்தியாயம் 26. ஆதார வசனம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என் வாக்கை கேளாமல். புயல் காற்று தணிந்த போது பிரான்ஸ் நாட்டில் தனது 2ஆம் கட்ட வேலையை தொடங்குவதற்கு லெவ் தயாராக இருந்தான். தானியங்கி பணிக்காக, அதாவது ஆட்டோமோட்டிவ் பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியர்களிடம் அவர்களது வேலையை குறித்ததான குறிப்புகளை கொடுத்து கொண்டிருந்தான். லெவ் வண்டியின் வேகத்தை குறைக்க வேண்டியதின் அவசியத்தையும், மனித செயல்பாட்டிற்கு முன்பாக தானாகவே இயங்கி ஓட்டத்தை நிறுத்தும் தொடர்பில்லாத இயங்கும் உந்து கருவியை பொருத்த வேண்டியிருப்பதின் அவசியத்தையும் விளக்கினான். பாதுகாப்பிற்கான புதிய வழிமுறையும் சுற்றுச்சூழல் தொடர்பான புதிய வழிமுறையும் நல்ல வரவேற்பை பெறவில்லை. அதிவேக விரைவு சாலையில் வேக வரம்புகள் தொடர்பாக விவாதம் ஏற்பட்டது. உயரமான பொன்னிற கேசம் கொண்ட இளவயது ஆடவர் ஒருவர் லெவ்வினது விளக்க உரையை குறுக்கிட்டார். நான் எங்கு செல்கிறேன் என்பதை தெரிந்து கொள்ளவும், செல்லும் இடத்திற்கு விரைவாக செல்ல வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன் என்றான். அறை முழுவதும் சிரிப்பொலி நிரம்பியது. அனைவரும் கரவோசை எழுப்பினார்கள். லெவ்வும் அவர்களுடன் சேர்ந்து சிரித்தான். என்னால் உங்களுக்குள் இருக்கும் வேகத்தை உணர முடிகிறது. நித்திய காலம் வாழ்வதற்கான வாய்ப்பு நமக்கு இருப்பதால் நாம் செல்ல விரும்பும் இடத்திற்கு செல்லுவதற்கு தேவையான காலங்கள் இந்த பூமியில் நமக்கு இருக்கும் என்று லெவ் பதிலளித்தான். மீண்டும் சிரிப்பொலியும் கரவோசையும் அறையை நிரப்பியது. பாதுகாப்பு என்பது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது அல்ல என்று கூறியவாறு லெவ் தனது பேச்சினை தொடர்ந்தான். வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கிறதா என்று லெவ் தனது விளக்க உரையை முடிக்கும் தருவாயில் கேட்டான். அதே இளவயது ஆடவர் மீண்டும் தனது கரங்களை உயர்த்தினார். எனக்கான சொந்த வீடு கட்டி முடிக்கப்பட்டவுடன் நான் இங்கு தொடர்ந்து பணிபுரிவேனா என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கான வீடு கட்டி முடிக்கப்பட்டவுடன் எனது ஊதியம் நின்றுவிடும். எனது வாழ்க்கை தரத்தினை உயர்த்துவதற்கு அது உதவாது இருக்கும். இந்த கார்களை தயாரிப்பதில் நான் ஏன் தன்னார்வ தொண்டு செய்ய முன்வர வேண்டும்? இதிலிருந்து எந்த பயனும் என்னால் பெற்றுக்கொள்ள முடியாத போது நான் ஏன் என் மூளையை கசக்கி எனது உடலை வருத்தி வேலை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அறை முழுவதிலும் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ள ஆரம்பித்தனர். அதனால் அறை முழுவதிலும் சத்தம் உண்டானது. சிலர் லெவ்வை ஆதரித்தும் சிலர் எதிர்த்தும் பேசினார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக பார்ப்பதற்கு நிறைய இடங்களும், ஓய்வெடுப்பதற்கு கடற்கரையும், உடல் நலம் பலப்படுவதற்காக ஏறுவதற்கு மலைகளும் உள்ளபோது நான் ஏன் இந்த வேலை பளுவை சுமக்க வேண்டும் என்று அந்த இளைஞன் சக ஊழியர்களின் கவனத்தை தன் பக்கம் திருப்பும் வகையில் தனது குரலை உயர்த்தி பேசினான். ஏனென்றால் இவைகளை விட வாழ்வின் மிக சிறந்த அனுபவங்களை நீங்கள் இழக்க நேரிடும் என்று தனது குரலை உயர்த்தி லெவ் பதிலளித்த போது அறை முழுவதும் அமைதியானது. அன்பு என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ளுவதற்கு நீங்கள் தவறிவிடுகிறீர்கள். மற்றவர்களுக்கான வீடுகளை கட்டுவதற்கு உதவும் போது, அன்புக்குரியவர்கள் உயிர்த்தெழுந்து வருகையில் அதற்காக அவர்களது குடும்பத்தினர்கள் தயாராகுவதற்கு உதவும் போதும் இருப்பதை போன்றதான மகிழ்ச்சியை நான் வேறு எதிலும் பெற்றதில்லை. நீங்கள் ஏறியிருக்கும் எந்த மலையையும் விட ஏறுவதற்கு மிக சவாலான மலை இருக்கிறது. எவரெஸ்ட் சிகரத்தில் ஒருவர் ஏறுவதை விட இப்படியான காரியங்களை செய்வதற்கு அதிக துணிச்சலும் மனோதைரியமும் தேவைப்படுகிறது. இவைகளை செய்வது உற்சாகமானதும் கூட. இது பாவம், மரணம், பலவீனம், பகைமை, சுயத்தை சார்ந்திருத்தல் போன்ற தடைகளை கொண்ட மலைத்தொடராகும். நீங்கள் கடற்கரையில் ஓய்வெடுப்பதற்கு உங்களுக்கு நித்திய காலங்கள் இருக்கின்றன. ஆனால் இப்படியான காரியங்களை செய்வதற்கு 1000 வருடத்திற்கும் குறைவான வருடங்களே உள்ளன என்றான். அறை முழுவதும் மீண்டும் கரவோசை எழும்பியது. மேலும் தொழில்நுட்ப வளர்ச்சியின் உயரத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் அதற்காக தங்களது நன்றியுணர்வை செலுத்த வேண்டுமா, அல்லது அதற்கு பதிலாக தங்களது வாழ்க்கையை எளிதாகவும் பொழுதுபோக்காகவும் வாழ்வதற்கான 2வது விருப்பத்தினை தெரிந்து கொள்ள வேண்டுமா என்ற குழப்பத்தில் இருந்த பெரும்பாலானவர்களை லெவ் கண்டான். குரல் எழுப்பிய அந்த இளைஞன் லெவ்வினுடைய கருத்துக்களால் பிரிவினையையும் இடையூறையும் உண்டாக்கும் நோக்கத்தில் மீண்டும் தொடர்ந்தான். கடற்கரையில் ஓய்வெடுக்கும் செயலானது என்னை சோர்வடைய செய்யக்கூடும்.
இதற்கே நித்திய காலங்கள் வழிவகுக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்று மீண்டும் உரத்த குரலில் கூறினான். லெவ் அந்த இளைஞனை நோக்கி சில அடிகள் எடுத்து வைத்தான். அறை மீண்டும் நிசப்தமானது. உங்களுக்கு நான் ஒன்றை அறிவிக்க வேண்டி இருக்கிறது என்று லெவ் தீவிரமான குரலில் கடுமையாக கூறினான். பின்பு குரல் கொடுத்த அந்த இளைஞனை நேராக பார்த்தான். பின்னர் அவனது பார்வை கூடியிருந்தவர்கள் பக்கம் திரும்பியது. இந்த வேலையில் ஈடுபட விருப்பம் இல்லாதவர்கள் இந்த வேலையிலிருந்து நின்றுவிடுமாறு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒவ்வொருவரும் தங்களுக்கு போதுமான அளவு வசதிகளை பெற்றுக்கொண்ட பிறகு ஒரு நாளிற்கு 1 அல்லது 2 மணி நேரங்கள் வேலை செய்வதே போதுமானதாக இருக்கும். மற்றும் விடுமுறைகளும் சுற்றுலா செல்வதற்கான நேரங்களும் கூட நிறைய இருக்கும். ஆனால் மாறுதல் நடந்து கொண்டிருக்கும் இந்த நாட்களில் ஒவ்வொருவரும் கூடுதல் நேரம் வேலை செய்வது அவசியம். இந்த வேலையை தொடர்வதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றாலோ, நீங்கள் இன்னமும் வார ஊதியத்தை சார்ந்திருப்பவராக இருந்தாலோ உங்களுக்கு பணி நீக்க ஊதியமானது முழுமையாக வழங்கப்படும். உங்களுக்கு தேவையானவைகளை நீங்கள் பெற்றிருந்தால் எந்த ஊதியமும் கொடுக்கப்படாது. இப்போது செய்யும் கூடுதல் வேலைக்கான கூடுதல் ஊதியம் கொடுக்கப்படாமல் இருப்பதில் திருப்தி அடையாமல் இங்கு வேலை செய்வதை விட இப்போதே வேலையிலிருந்து நின்று விடுவதையே நான் விரும்புகிறேன். இந்த திட்டத்தை முன்னெடுத்து செல்லுவதற்கும் உற்பத்தியில் ஈடுபடுவதற்கும் தேவையானவைகளை செய்ய உடன்படுவதற்கு தயாராக இருப்பவர்கள் மட்டுமே இங்கு வேலை செய்வதற்கு வரவேற்கப்படுகிறார்கள். வேலை நீக்க ஊதியத்தை பெற விரும்புபவர்கள் என்னுடைய அலுவலகத்திற்கு வரலாம் என்று லெவ் கூறினான். குரல் கொடுத்த இளைஞன் வேலையிலிருந்து வெளியேறுவதற்கு சம்மதித்தான். மேலும் இருவர் அவனை பின்தொடர்ந்தார்கள். வாழ்த்துக்கள் என்று கூறியவாறு லெவ் தனது இறுதி விடையை கொடுக்கும்படியாக அவனிடமாக தனது கரங்களை நீட்டினான். அந்த இளைஞன் லெவ்வை புறக்கணித்து, நாங்கள் கடற்கரையில் நிம்மதியாக ஓய்வெடுப்போம். உங்களுக்கு கிடைக்கும் புகழுக்காக நாங்கள் ஏன் வேலை பளுவினையும் பொறுப்பினையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அப்படி செய்யாவிட்டாலும் நாங்கள் நிம்மதியாகவே கடற்கரையில் ஓய்வெடுப்போம் என்று சொல்லி வெளியேறினான். கிளர்ச்சியாளர்களின் ராஜினாமா எனும் தலைப்பின் கீழ் காணலாம். லெவ் மற்றுமொரு விளக்க காட்சியினை ஊழியர்களுக்கு கொடுத்த பிறகு தனது அலுவலகத்திலிருந்து திரும்பினான். அங்கே வேலையிலிருந்து வெளியேற விருப்பம் தெரிவித்த 3 ஆடவர்கள் வரவேற்பு பெண்ணிடம் தாங்கள் பெற்றுக்கொண்ட ஊதியத் தொகையை குறித்து விவாதித்துக் கொண்டிருந்ததை லெவ் கண்டான். அவர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த ஊதிய காசோலையுடன் அவர்கள் திரும்பி வந்திருந்தனர். அவர்கள் லெவ் ஆரோனை சந்திக்க விரும்புவதாகவும் கோரிக்கை விடுத்துக் கொண்டிருந்தனர். நீச்சலில் தீவிர ஆர்வம் காட்டிய அந்த இளைஞரின் பெயர் என்ன என்று லெவ் மேசையிலிருந்த பெண்ணின் காதில் கிசுகிசுப்பாக கேட்டான். அவன் ஒரு நயவஞ்சகன். அவரின் பெயர் பியாரி காஸ்கன் என்று அந்த பெண்மணி கூறினார். லெவ் தனது தலையை சரி என்பது போல் ஆட்டியவாறு பியாரியை நோக்கி நடந்தான். கூட்டத்திலிருந்து வெளியேறுவதற்கு முன்பு, நீங்கள் கூறியதை குறித்து நான் குழப்பமடைந்துள்ளேன். நீங்கள் செய்யும் வேலைக்கு நான் எவ்வாறு புகழினை பெற்றுக்கொள்ளுவேன் என்பதை உங்களால் விளக்க முடியுமா என்று கேட்டான். பியாரி அந்த கேள்விக்கான பதிலை முழுவதுமாக புறக்கணித்தார். உங்களது புதிய கார்கள் நன்றாக இருக்கலாம், ஆனால் இன்னும் சில வருடங்களில் எங்களாலும் இதைப்போல் உற்பத்தி செய்ய முடியும். எங்களுக்கு தேவையாக இருப்பது எல்லாம் ஜீவனளிக்கும் இந்த ஜீவ விருட்சம்தான். எங்களுடைய மற்ற பிரச்சனைகளை எல்லாம் நாங்களே சரி செய்து கொள்ளுவோம். ஆனால் யூதர்களான நீங்கள் உங்களுடைய அதிகாரத்திற்கு கீழாக நாங்கள் வருவதற்காகவே இந்த ஜீவ விருட்சத்தை சாக்காக பயன்படுத்துகிறீர்கள். உங்களுடைய மேலான நிர்வாகம் எங்களுக்கு தேவையில்லை என்றார். பியாரியின் குரலில் கிண்டல் தெரிந்தது. இந்த உலகினை உண்மையாக ஆட்சி செய்வது யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று லெவ் கேட்டான். உங்களுடைய பதில் என்ன என்று எனக்கு தெரியும். நீங்கள் கிறிஸ்து என்றுதானே கூறப்போகிறீர்கள். அதைத்தானே கூறப்போகிறீர்கள். அப்படித்தானே? எங்களுக்கு எப்படி கிறிஸ்துவை தெரியும்? நாங்கள் அவரை பார்க்கவா செய்திருக்கின்றோம். அவர் எங்களுடன் பேசியிருக்கிறாரா என்ன? இந்த முற்பிதாக்கள் அறிவு கூர்மையில் சிறந்தவர்கள் என்பது உறுதிதான். ஆனால் அதற்காக கிறிஸ்து உங்களிடம் மட்டும் ஏன் பேச வேண்டும், எங்களிடம் ஏன் பேசக்கூடாது என்று கேட்டார். நீங்கள் இதற்கான சாட்சியினை கண்டு கொண்டிருக்கிறீர்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் உயிர்த்தெழுகிறார்கள். நீங்கள் சற்று கவனமாக பேச வேண்டும் பியாரி.
கிறிஸ்துவின் வல்லமையை மறுப்பது போன்றதான வார்த்தைகளை பேசுவதால் நீங்கள் ஆபத்தில் இருக்கிறீர்கள் என்றான். எங்களுக்கான காசோலையை மின்னஞ்சல் செய்யுங்கள். இந்த யூதர்களின் சதித்திட்டத்தில் இணைய நாங்கள் விரும்பவில்லை. உயிர்த்தெழுதலின் வல்லமையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய எந்த அவசியமும் எங்களுக்கு இல்லை. எனக்கு ஏதோ செய்வது போன்று இருக்கிறது, சோர்வாக இருக்கிறது என்று கூறிய பியாரியின் குரல் திடீரென்று நின்றது. பயத்துடன் அவர் தன் தொண்டையை பிடித்தவாறு அருகில் இருந்த நாற்காலியை நோக்கி சென்று அமர்ந்தான். அவரது நெற்றி முழுவதும் வியர்வை துளிகளால் நிறைந்திருந்தன. பியாரி, என்ன ஆயிற்று? நன்றாகத்தானே இருக்கிறீர்கள் என்று பியாரியின் நண்பர்களில் ஒருவர் அக்கறையோடு கேட்டார். அவரால் பேச முடியாது. அவர் ஏற்க மறுத்த கிறிஸ்து அவருடைய வல்லமையை பியாரி அனுபவித்து உணர்ந்து கொள்ளுவதற்காக இதை அனுமதித்திருக்கிறார். குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்குமாறு லெவ் கூறினான். அவருடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தமாக அவர் தனது குரலை இழந்து விட்டார் என்றான். லெவ் முற்பிதாக்களின் தொலைபேசி எண்ணை ஒரு காகிதத்தில் எழுதி பியாரியை அக்கறையோடு விசாரித்த அவரது நண்பனிடம் அதை கொடுத்து என்ன நடந்ததோ அதை அப்படியே பியாரியை எழுத சொல்லுமாறும், பின்பு முற்பிதாக்களை தொடர்பு கொண்டு எந்த முற்பிதா தொடர்பில் இணைகிறாரோ அவரிடம் பியாரி எழுதியதை வாசித்து காட்டுமாறும் கூறினான். பின்விளைவினை பற்றியும் அதற்கான தீர்வினை பற்றியும் முற்பிதா உங்களுக்கு விளக்குவார் என்றான். பியாரிக்கு உங்கள் உதவி தேவை. தயவு கூர்ந்து அவரின் வீட்டிற்கு அழைத்து சென்று உடனடியாக முற்பிதாக்களை தொடர்பு கொள்ளுங்கள் என்று பதட்டத்தோடு தனது நண்பனை பார்த்து கொண்டிருந்த இருவரிடமும் லெவ் கூறினான். பின்பு அவர்களது காசோலைகளை அவர்களின் கையில் கொடுத்தான். அவர்கள் அலுவலகத்தில் இருந்து வெளியேறுவதை லெவ் அமைதியாக நின்று பார்த்து கொண்டிருந்தான். ரக்கூன்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். பல மாதங்களும் வாரங்களும் கடந்தன. மனிதர்களால் இயக்கப்படும் தானியங்கி வாகனங்களில் ஏற்பட்டிருந்த முன்னேற்றத்தைக் கண்டு லெவ் மகிழ்ந்தான். ஹைட்ரஜன் எரிபொருள் செல்களே வாகனத்தில் மின்சார இயந்திரத்தினை இயக்கும் சக்தியாக செயல்பட்டன. இம்முறையை எதிர்க்கிறவர்களாக இருந்த பியாரியையும் அவரது நண்பர்களையும் எண்ணி லெவ் வியப்படைந்தான். பியாரி தனது நண்பர் ஒருவர் மூலமாக தொலைபேசியில் லெவ்விடம் மன்னிப்பு கேட்டிருந்தார். அன்புள்ள திரு லெவ் ஆரோன், என்னுடைய நடத்தைக்காக மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். நான் புரிந்து கொள்ளாமல் கிறிஸ்துவின் வல்லமையை அவமதித்தேன். உங்களையும் அவமதித்தேன். நான் இப்போது புரிந்து கொள்ள முயல்கிறேன். மற்றவர்கள் கூறுவதைத்தான் இப்போது என்னால் கேட்க முடியும். இன்னும் அதிகமான வேகம் இருப்பது கூடுதல் மகிழ்ச்சியை கொடுக்கலாம் என்று நான் கருதுகிறேன். ஒருவேளை நான் அதை லாப நோக்கத்திற்காக செய்ய மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். மேலும் வேகமாக சென்றாலும் பாதுகாப்பான வழியை என்னால் கண்டறிய முடியும். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். மீண்டும் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்று கூறியிருந்தார். மறுசீரமைப்பு மற்றும் புத்துருவாக்கம் ஆகியவற்றினை சிறப்பாக்குவதற்கான தேவையை கருத்தில் கொண்டு பொழுதுபோக்குடன் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேகம் நிச்சயமாக பொருத்தமான முன்னுரிமை கொண்ட ஒன்றாக இல்லை என்றும், வேகத்துடன் கூடிய பொழுதுபோக்கை உருவாக்குவது என்பது சரியல்ல என்றும் லெவ் கூறினான். பியாரி இப்போது வரையிலும் எந்த ஒரு வேலையிலும் தன்னார்வ தொண்டு புரிவதற்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை. அவர் சாகச விரும்பிகள், சாகச செயல்களில் ஈடுபடுவோர் என்று தங்களுக்கு தாங்களே பெயரிட்டுக் கொண்டு செயல்படும் ஒரு குழுவில் பியாரி இணைந்து விட்டதாக லெவ் கேள்விப்பட்டிருந்தான். சாகச விரும்பிகள் என்பவர்கள் பொதுவாக சர்ஃபிங், பனிச்சறுக்கு, மலையேறுதல் போன்ற விளையாட்டுகளில் அதிக நாட்டம் கொண்டவர்கள். இவைகள் நல்லதுதான். ஆனால் மறுசீரமைப்பின் ஆரம்ப காலகட்டத்திலேயே சுயத்திற்கு மகிழ்ச்சி தரும் காரியங்களுக்கான தேவையினை கண்ணோக்குவது என்பது சுயநலமான முயற்சியே ஆகும். ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்றை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. மனித இயல்பானது பல நேரங்களில் ரக்கூன்களைப் போலவே இருந்தன. ரக்கூன்கள் பொதுவாக பாட்டிலின் உள்ளே உள்ள ஆப்பிளை எடுப்பதற்காக தன்னுடைய கால்களை பாட்டிலின் வாய்ப்பகுதியில் உள்ளே விட்டு முயற்சி செய்யும். பாட்டிலின் வாய்ப்பகுதியானது அதன் கால்களும் ஆப்பிளும் சேர்ந்து வெளிவருவதற்கு போதுமான அளவில் இல்லாத போதும் ரக்கூன்கள் அதை எடுப்பதற்கு முயற்சி செய்யும். ஆனால் அவைகளுக்கு இருக்கும் ஒரே வழி ஆப்பிளை எடுப்பதற்கு அவைகள் மேற்கொள்ளும் முயற்சியை விட்டுவிட்டு செல்லுவதே ஆகும். இந்த புதிய பூமியிலும் கூட இன்னும் சிலர் மகிழ்ச்சியுடனும் உல்லாசமாகவும் பொழுதை கழிப்பதற்கு விரும்புகின்றனர். அவர்களால் அதை எளிதில் விட முடிவதில்லை. பியாரி, பிரான்ஸ் மற்றும் கெர்ஹார்ட் மூவரும்
தங்களது சொந்த விருப்பங்களுக்காக மற்றவர்களுடைய பாதுகாப்பை கருத்தில் கொள்ளாமல் செயல்பட விரும்புவது லெவ்விற்கு ஆச்சரியமாக இருந்தது. 1000 வருட அரசாட்சியின் முடிவில் இருக்கும் ஆடுகள் அவைகள் செய்த தவற்றிற்காக தண்டிக்கப்படுவது மட்டுமல்லாமல் அவைகள் மற்றவர்களோடு அன்போடு நடந்து கொள்ளுவதை கருத்தில் கொள்ளாமல் இருந்தாலே தண்டிக்கப்படும். மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தும் உயர்ந்த வாழ்க்கை முறையை முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளாத எவராலும் நித்திய ஜீவனை பரிசாக பெறும் வாழ்க்கையையும் பாராட்டவோ அனுபவிக்கவோ முடியாது. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற தெய்வீக தரநிலையை முக்கியமாக இருதயத்தை சீர்திருத்தம் செய்யாத எவரும் பெற்றுக்கொள்ள முடியாது. பியாரி, பிரான்ஸ் மற்றும் கெர்ஹார்டுக்கு என்ன ஆயிற்று? அவர்கள் தேர்ந்தெடுத்த பாதை வெறுமையானது என்று உணர்ந்து கொள்வதற்கு பதிலாக அவர்கள் அதிக தலைக்கணம் பிடித்தவர்களாக ஆகிவிட்டிருப்பதை எண்ணி லெவ் ஆச்சரியப்பட்டான். அவர்கள் தங்களது இயல்பினை மாற்றிக்கொள்வதற்கு முயலாவிட்டால் பாடம் கற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு அதிக நாட்கள் எடுக்கும் என்று நினைத்தான். ஆமீன். இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை அத்தியாயம் 27 காணலாம். ஆமேன்.